என்னன்னு தெரியல. இந்த ட்ரெயினை பத்தி எனக்கு ரொம்ப ஆதங்கம் இருக்கு. ஒரு பேருக்கு முக்கியத்துவம் குடுக்குறீங்க, ஒரு ஆளுக்கு முக்கியத்துவம் குடுக்க மாட்றீங்க அப்படின்றதுல எனக்கு ரொம்ப என்ன 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 ஒரு சார் சிம்பிள் சார். இப்போ சதாப்தி எக்ஸ்பிரஸ் நான் போனனால அதில சொல்றேன். இங்க சென்னையில ஏறுனா கோயம்புத்தூர் போறேன்னா 4 வாட்டி டாய்லெட்ட கிளீன் பண்றாங்க. ஸ்டேஷன்ல வந்து எங்கெங்க நிக்கிறாங்களோ அந்த மாரி 4 வாட்டி கிளீன் பண்றாங்க. இதே நீங்க மும்பை எக்ஸ்பிரஸ் சென்னையிலேருந்து எடுக்கிறது பார்த்தீங்கன்னா, கிளீன் பண்ணவே மாட்டாங்க. ரேணிகுண்டா போவோம். ரேணிகுண்டாக்கு அப்புறம் வேற ஏதோ ஸ்டேஷன் போவோம். ஜங்ஷன் இருக்கும். அந்த 4வது ஜங்ஷன் மட்டும் தான் கிளீன் பண்ணுவாங்க. அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பேசஞ்சர் எல்லாமே இருக்கிற பேசஞ்சர்லாம் அந்த டாய்லெட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். வேற ஆப்ஷனே கிடையாது. இந்த ட்ரெயின்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, போற ஸ்டேஷன் எல்லாமே டாய்லெட்ட கிளீன் பண்றாங்க, வேக்கம் பண்றாங்க. அத நாங்க கிளீன் பண்ணிட்டோமா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டர் வந்து உள்ள இருக்க பேசஞ்சர் 4 பேர்ட்ட சைன் வாங்கிட்டு போவாரு. இந்த சிஸ்டம் வந்து சதாப்திலயோ வந்தே பாரத்ல ஃபாலோ பண்ற நீங்க ஏன் இதுல ஃபாலோ பண்ண முடியாது? ஃபாலோ பண்ணலாம். ஆனா பிரிச்சு பார்க்குறீங்க. இவங்க வந்து வசதியானவங்க, இவங்க வந்து வசதி இல்லாதவங்க, இவங்களுக்கு வந்து இந்த சர்வீஸ் தான் குடுக்கணும், இவங்களுக்கும் இந்த சர்வீஸ் தான் குடுக்கணும் அப்படின்னு பாரபட்சம் பார்க்கறனால தான் ரயில்வேஸ் வந்து இன்னும் டெவலப் பண்ண முடியாமலே இருக்கு. சொல்ற மாரி பி ஸ்டேஷன்ல இன்னும் பிரச்சனை இருக்குன்னா, எவ்வளோ பழங்காலத்து பி ஸ்டேஷன். இங்கேருந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு வரவங்கலேருந்து சரி, அரக்கோணம் போறவங்களும் எல்லாமே அத யூஸ் பண்ணி இன்னளவுலும் அந்த அந்த மாரி இருக்கு அப்படின்னா, இத இன்னும் சீர் செய்ய வேண்டியது நெறையா இருக்கு. அத கவனம் செலுத்தணும். நெறையா மிஸ் பண்றாங்க அப்படின்னு நான் யாரோ நினைக்கிறேன். சுட்டிக்காட்டின பிறகும் செய்யாம இருக்காங்களே! சார் இப்போ அது ஒரு நீதிமன்றமே சுட்டிக்காட்டின சார் இப்போ பிறகும். நீதிமன்றத்துல வந்து சார், நீதிமன்றத்துக்கு தேவையான ஆவணங்களும், அறிக்கை குடுக்கறதெல்லாம் கவர்மெண்ட் தான் சார். அறிக்கை குடுக்கும் கவர்மெண்ட் என்ன நீதிமன்றம் என்ன பார்க்கும்னா, இந்த மாரி இதெல்லாம் இருக்கு, இவ்வளோ இருக்கு அப்படின்றா, அத ஸ்க்ரூட்னிங் பண்ணி இத செய்யணும் அப்படின்ற ஆர்டர் போடுற வேல ஜட்ஜஸ்க்கோ அவங்களுக்கோ டைம் இல்ல. அத இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய பொறுப்பும், அது சம்மந்தமா மக்கள் மீது அக்கறையுமே கவர்மெண்ட்டுக்கு இருக்கணும். இருந்ததுன்னா அத சரி பண்ணலாம் சார். இன்னைக்கு அத சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோதான். எங்களுக்கு டீட்டெயில்டு கிளியரா குடுக்கல அப்படின்னா, டீட்டெயில் அடுத்த வாட்டி கிளியரா குடுப்பாங்க. எவ்வளோ எஸ்டிமேஷன் அமௌண்ட், எவ்வளோ ஒர்க் அலாட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ செலவினம் நடந்திருக்கு. அடுத்ததுல வந்து கிளியரா குடுத்துட்டாங்கன்னா, ஜட்ஜஸும் ஓகே நான் குட் கரெக்ட்டா இருக்கு. அடுத்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட்ன்னு சொல்லி கேஸ் அலோவ் பண்ணுவாங்க. இல்ல டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. அதோட ஜட்ஜஸ் வேல முடிஞ்சுது.